அப்படியெல்லாம் கிடையாது சார். நான் அனுபவப்பட்டேன் சார். சரி நீங்க சொல்றது கேளுங்க. உங்களுக்கு அடிச்சிட்டாங்க வந்து ப்ராப்பரா கம்ப்ளைண்ட் கொடுங்க. அதை விட்டு நீங்க இருங்க. எங்களை கேட்கறதுக்கு நீ யாருன்னு கேட்டு நாங்க போலீஸ் தாங்க. நாங்க கேட்காம யார் கேட்பாங்க? இது பாரன்னா அப்ப என்ன? நாங்க பாறை இல்லாம நாங்க டியூட்டி பார்க்காம வேற என்ன பாக்குறோங்க? அதை கேக்குங்க. நீங்க அதெல்லாம் பேசாதீங்க. நீங்க இருங்க. நீ பாரா, நீ என்ன கேக்குறது, என்ன கேக்குறதுக்கு ரைட்ஸ் இருக்கான்னு கேக்குறிய? பாறை தான் ஃபர்ஸ்டே கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அன்னைக்கு ஸ்டேஷன் அண்டர்ல என்னது அதை சொல்லுங்க. நீங்க அதை சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் கொடுங்க. எங்க கொடுத்தீங்க? கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்காம நீங்க பாட்டு பேசிட்டீங்க. எழுதி எடுத்துட்டு வருவானா? அமைதியா இருக்கு. அது வரைக்கும் நீங்க வந்து தடாபடான்னு உடைக்கிறீங்க, சேர்ல உதைக்கிறீங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல இது உங்க வீடா? எது அப்ப நான் கேட்கற தவறா? சரி நான் அனுப்பிக்கிறேங்க. அது அப்புறப்பட்ட விஷயம். டிஎஸ்பியில் நான் யாருக்கு வேணா அனுப்பு. அது விடுங்க. டிஎஸ்பி சார் இருக்குல்ல, எங்களுக்கும் புள்ள ஆம்பளை புள்ள எல்லாமே இருக்காங்க சார். எங்களுக்கு இல்லையா? நீங்க வந்துட்டு வாயா போயான்னு பேசிக்கிட்டு இருக்க. டியூட்டியில் இருக்கவங்கள வந்து நான் உங்களை பேசவே கிடையாது. நாங்க இங்க பாருங்க, தப்பா பேசாதீங்க. அதே தான் சொல்றேன். நீ எது வேணா பாத்துக்காங்க. என்ன மிரட்டுறீங்களா? எங்களை குறை மிரட்ட கொடுக்கீங்களா? சரி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஏன் என் புள்ள குட்டி கை கால் எல்லாம் போகுது? எதனால? நான் பண்ண பாவமே கிடையாது. நாங்க பண்ண என்ன பாவம் பண்ண உங்களுக்கு தெரியுமா? சரி நான் உன்னதான் எடுப்பேன். நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன் உடச்சிக்கிட்டு இருக்க. போலீஸ் ஸ்டேஷன் இல்லைன்னு பாம்பு வச்சு தகர்த்துருவன்ற நீ தான் பேசிட்டு இருந்த. நீ தான் சொல்லிட்டு இருந்த இவ்வளவு நேரமா வெளில நின்று வண்டி தூக்கி போட்டு இன்னைக்கு இதுக்குள்ள பேசலாம். இந்த ஸ்டேஷனரி நைட் இருக்காதுன்னு சொல்லிட்டேன்ல. நீ தானே சொன்ன. அது பாத்துக்கலாங்க. அது பாத்துக்கலாம். அது விடுங்க. ஏங்க எது வந்தா எங்களுக்கு என்னங்க? எங்களுக்கு எது வந்தா என்னங்க? நியாயத்துக்கு உண்மை என் மேல ஒரு வழக்கம் கிடையாது. நீங்க அந்த பாராவுல வந்தீங்களா? ஒரு வழக்கம் மேல ஒருத்த மேல நீங்க சொல்லுங்க. சரி நீங்க கேஸ் கொடுத்தீங்களா? கொண்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? சரி இருங்கண்ணா, நான் ஒன்னு கேட்கறேன் உங்களை. நீ கேளியா? அப்ப நீ சொல்றத நான் கேட்கணும். நான் சொல்றத நீங்க கேட்க மாட்டீங்க. அது கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுங்க. கம்ப்ளைண்ட் கொடுங்க. யார் வேணாலும் இருக்கட்டுங்க. அவங்கள ஏங்க இழுக்கிறீங்க? டிஎஸ்பி சார், எஸ்பி சார் ஏன் நீங்க இழுக்கிறீங்க? ஒரு நிமிஷம். பக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா எனக்கு வேணாலும் ஓ புள்ள பொந்தாக்குட்டி ஏதோ ஒரு வேலையில செத்து போனாங்கன்னா நீ பண்ண பாவம் தான். அது போன போட்டு அது விடுங்க. என் பொண்டாட்டி புள்ள எப்படி நாசமா போட்டு அது விடுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க. ஏன் பிரச்சனை சொல்லிட்டு ஆக்ஷன் ஐடியான்டா? அதுதான் கம்ப்ளைண்ட் தான். எப்ப ஆக்ஷன் ஐடியா? இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டுருக்காங்க. எந்த இன்ஸ்பெக்டர்? எந்த இன்ஸ்பெக்டர் கூப்பிடணும்? யாரு? அவர் இன்ஸ்பெக்டரா? அவர் இன்ஸ்பெக்டரா? அவர் தான் இன்ஸ்பெக்டர். அவர் தான். சொல்லுங்க. சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. ஆமா பக்கத்துல வந்து எடுங்க. விடு சார். பக்கத்துல வந்து எடுக்கிட்டு விடுங்க சார். ஆமா ஆமா ஆர்கியூமெண்ட் நான் தான் பண்ணுவேன். இங்க பாரா இருக்காங்க. நீங்க வந்து சேர உடைச்சிருக்குல்ல. ஏன் உடைக்கிறீங்க? ஏன் ஏங்க நீங்க அடிக்கிறீங்க? அதை தூக்கி போட்டு கடாசுறீங்க. ஏங்க உங்க கையில் அடிபட்டு ரைட்டு. ஆமா சேர் என்ன பண்ணுச்சு? சேரை ஏன் தூக்கி போடுறீங்க? ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உள்ள வந்து நீங்க அராஜகம் பண்றீங்களா? எனக்கு ஒரு முடிவு தெரியும். இல்லைன்னா இந்த பாராளுமன்ற தொகுதியில யாருமே வர முடியாது. இவங்க 1000 பேர் பேசிட்டோம். 1000 பேர் வர்றாங்க. நியாயத்தை வந்து பேசுங்க. அம்பேத்கர் சட்டம் வகுத்த திறமையா அவங்களோட திறமையா கட்டுப்படுத்த முடியல. எனக்கு ஒன்று கூப்பிட்டாங்க. நான் வர்றேன். நீ போட்டு போயிட்டு வர்றேன். என்னை அட்டாக் பண்றாங்க. நான் வந்து சொல்றேன். எங்க மேல அவங்க வழக்கு பதிவு பண்ணலன்னா இது எதுக்கு? அவர் பேர் வந்து நல்லா பாத்துங்க. நான் விட்டாலே சாதியாரம் பார்ப்பாங்க. கண்டிப்பா பாப்பாரு. ஐயாவும் பாக்குவாரு. பாக்கட்டும். நான் தான் போறோம். சட்டத்துல இருக்கா? எவன் சட்டத்துல இருக்கா? இருங்க சொல்றத கேளுங்க. மனுஷனுக்கு எவனையா பண்றான்? நீ என்ன சொல்ற? நீ நான் ஒரு சாதாரண மெம்பரியா? உன் ஐயாட்ட சொல்லியா? இவன் யாரு தெரியுமா? உன் ஐயாவுக்கு
இருக்கட்டும் இருங்க ஆ? காட்டுங்க நல்லா காட்டுங்க சொல்லியா? உன் ஐயாவுக்கு சொல்லியா? அப்படி காட்டுங்க. உன் ஐயாவை கூட்டு வாயா. நான் நிக்கிறேன். என் மேல வாசப்படியா? இதை காமியா? ஏங்க நாங்க எதுக்கு உங்க நீங்க வந்து பெட்டிஷன் அப்புறம் உன் ஐயா பொய்யா? கம்ப்ளைண்ட் கொடுக்க தானே வந்தீங்க நீங்க யோ, மரியாதை நீ பேசியா? ஐயா பொய்யாங்கிறேன். யோ யோன்லாம் பேசாதீங்க யோன்னு பேசாதீங்கன்னு சொல்லிட்டேன் நீங்க பேசுங்க. மரியாதையா பேசுங்க மரியாதை நீங்க பேசுங்க. நீங்க மரியாதை பேசுன்னு சொல்லிட்டேன் நீங்க மரியாதை பேசுனா நான் நீ மரியாதை பேசு நான் என்ன பேசுறேன்? யோன்னா என்ன அர்த்தம் நாங்க என்ன உங்கூட்டு வேலைக்காரனா வீடியோ எடுக்கிறேன். நான் பின்ன நீ எடுக்குமா நாங்க எடுக்க மாட்டோமா எங்களுக்கு ப்ரூஃப் வேண்டாமா நீ என்ன பேசுறன்ட்டு எதுக்கு? யோன்னா என்ன அர்த்தம் ஓடிட்டு இருக்கு. எனக்கு தான் ஓடிட்டு இருக்கு. அங்க கேமரா ஓடிட்டு ஆல்ரெடி அவர் எஸ்பி சார் பார்த்துட்டு தான் இருப்பாரு அது உங்களுக்கு வந்து அது ஏங்க எங்க சட்டத்தை விடுங்க நீ யோன்னு கேக்குறீன்னு நீங்க யார் என் அண்ணனா என் தம்பியா நீங்க எனக்கு தம்பியா? அப்புறம் நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தீங்கல்ல ஆ. உங்க கம்ப்ளைண்ட் எங்க காட்டுங்க சரி உங்கள்கிட்ட ஒரே ஒரு நான் சரி நான் கேட்கறதுக்கு மட்டும் ஆன்சர் சொல்லுங்க ஒரே ஒரு வார்த்தை. ஆ உண்மையா நான் சொல்றேன். ஆ. என்கிட்ட அந்த தவறு இல்ல. ஆ. வெளிநாட்டுல இருந்து நான் வந்திருக்கேன். ஏங்க வாங்க சரி, ஒரு நிமிஷம். ஆ சொல்லுங்க வெளிநாட்டுல இருந்து நான் வந்திருக்கேன். ஓகே எனக்கும் ஒரு போலீஸ்காருக்கும் ஆ பிரச்சனை ஆகுது. ஆ என்கிட்ட இருந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருக்காங்க. எந்த போலீஸ்காரு அவங்களுக்கே தெரியும். நீங்க போடுங்க. பாலைவனம் அசோகம் போட்டாலே ஆ எந்த போலீஸ்கார் உங்ககிட்ட 2 லட்ச ரூபா வாங்கினா அவங்க பேர் என்ன நீங்க இதை ஒண்டி பண்ணுங்க. என்ன கிட்ட நீங்க வேற சொன்னீங்க என்ன இன்ஸ்பெக்டரா? ஏங்க பேரனா பேரை தான் கேட்பாங்க சொல்லுங்க. கம்ப்ளைண்ட் கொடுங்க என்கிட்ட அரசியல் பிறகுதான் இன்னைக்கு அரசியலுக்கு எவனுக்குமே எந்த ஒரு இது கண்ணல பண்ணலன்னு நீங்க சொல்லுங்க சொல்லுங்க எவனை வச்சு நீங்க ஒரு சார் அவர் பேர் எனக்கு என்ன தெரியல. சார் நான் சொல்றது இல்லைங்க இப்போ நீங்க வண்டியும் செல்போன் கொடுத்தீங்களா ஒரு பெட்டிஷன் கொடுங்க என்ன நீங்க ஆக்ஷன் எடுத்தீங்க சார் பெட்டிஷன் கொடுங்க சார் பெட்டிஷன் அப்ப கொடுத்தா என் உயிர் போயிட்டா அப்பயும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல தென் மாவட்டம் மாதிரி ஆகணுமா சார், தென் மாவட்டம் மாதிரி ஆகணுமா எனக்காண்டி வந்து அண்ணன் பேசிட்டு இருக்காங்க. உயிர் தப்பிச்சு முடியாது நான் பண்ணதுனால இவர் பேசுறாரு. சார் எடுக்கல. சார் வருவாங்க சார் இப்போ வருவாங்க இறக்குவேன். ஆனா அன்னைக்கு நீங்க யாருமே வர முடியாதுங்க உள்ள போய் நின்னு அத வெட்டி போட்டு போயிடுவோம் ஓப்பனா சொல்றேன் வேணா வீடியோ எடுங்க வெட்டி போட்டு நான் போவேன் இந்த மேடம் தான் வெட்டி போட்டு போவேன் நீங்க என்ன சாதி பண்ணீங்க? கள்ள சாதியா நீங்க? சார் கள்ள சாதி இல்ல சார். ஒரு நிர்வாகம் பண்ணா யாரு பண்றீங்க? ஏன் எங்க மேல இந்த வீடியோ அதெல்லாம் சும்மா விடுங்க அதெல்லாம் விடுங்க நான் அப்படி காமிச்சேன். எனக்கு பக்கம் நான் வந்து வரோம். என் உயிர் போயிட்டா நீங்க பண்ண முடியுமா? என் உயிருக்கு ஆபத்து வந்துச்சு, உயிருக்கு ஆபத்து வந்துச்சு. ஏய், அவர் எடுத்துனாரா ஒரு நீ ஆச்சரிய இவர் என்ன நீங்க பெட்டிஷன் எழுதுங்க சார் அவர் வெட்டி போட்டுனா நிறைய போலீஸ்காரங்க செத்துக்கிட்டு இருக்காங்க விஜயகுமாரி சுத்தி என்ன பொண்ணையும் தெரியாது ஏங்க ஒரு பெட்டிஷன் எழுதுங்க சார் நீங்க நீ தேவையில்லாம பேசாம இல்ல எனக்கு எதுவும் தெரியாது இல்ல எனக்கு நிறைய எழுதுங்க ஒண்ணுடா இந்த மேடம் வந்து சாதி ஏங்க சொல்லு அனுபவப்பட்டேன் சார் ஏன் புள்ளைய விட்டு நான் அனுபவப்பட்டேனா அடிப்பட்டேனோ ரத்தத்தோட போன் எடுத்து நிக்கிறான் ரொம்ப தேவையா போய் வாடா நீ நானும் அடிச்சு பாப்ப தேவையா போல நீ எந்த ஒரு எவனோ தேவையில்ல சார் நானும் எடுப்பேனா தேவடியா பேர போலீஸ் ஒரு நியாயம் அடுத்த மக்களுக்கு ஒரு நியாயமாடா உம்மாடா தேவடியா பேர எந்த ஊருக்காரங்க அது நீங்க என்ன முடிக்கிறது